இவ்வாறே நீர் மற்றும் இவ்வாறு ஐயா நான் தெரியறேனா? ஏ ஜே ஜே சந்திரா. ஆம்னிகளே, இவ்வாறு நேர் நிகழ்ச்சியில் இன்று கூத்தாடி திரைப்படத்தினுடைய நடிகர் மற்றும் அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் மற்றும் அந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளரான கவாஸ்கர், காளியப்பன், பிரதாப் கண்ணன், பாலகிருஷ்ணன், செல்வின் தாஸ் ஆகியோர் கலந்துரை சிறப்பிக்க இருக்கின்றார்கள். ஆண்டுகளே, அந்த வகையிலே இயக்குனரும் இசையமைப்பாளரும் இந்தியாவில் நிறைந்திருக்கிறார்கள். அதே வேளையில் செல்வின் தாஸ் அவர்கள் இங்கு ஆஸ்திரேலிய தமிழ் கூட்டத்தாபத்தினுடைய நிலைய கலையத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை இப்பொழுது நான் வரவேற்பதோடு அவர்களுக்கு வணக்கம் சொல்ல விரும்புகிறேன். வணக்கம் செல்வின் தாஸ். வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்? வணக்கம் கவாஸ்கர். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் பிரதாப் கண்ணன். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள் ஐயா? ரொம்ப மகிழ்வாக இருக்கிறேன். எல்லாம் உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. நிச்சயமாக. முதலாவது கேள்வி நாங்கள் கவாஸ்கரிடம் ஆரம்பிப்போம். கவாஸ்கர், இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனராக எப்படி உங்களுக்கு இந்த இணைப்பு, கூத்தாடி திரைப்படத்தினுடைய இணைப்பு உங்களுக்கு கிடைத்தது? யாரு? செல்வின் தாஸோடாக எப்படி அந்த கூட்டணி உருவாகின, அதை பற்றி சொல்லுங்களேன். அண்ணனுக்கு நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு அருமையான தருணத்தை கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இது எனக்கு முதல் படம். நான் அண்ணனை வந்து இந்தியாவில் ஒரு இன்னொரு படங்கள்ல சந்திச்சேன். அந்த படத்துல அண்ணன் ஹீரோவா பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல நான் வந்து கோ டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது என்னோட ஒர்க்கு ரொம்ப பிடிச்சி போய் அண்ணன் வந்து நீங்க ஒரு ஸ்டோரி சொல்லுங்க, நம்ம ஒரு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால நான் அண்ணனுக்காக ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணி ஒரு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணோம். ஆமா. ஆனா கூத்தாடி என்ற பொழுது கூத்தாடக்கூடியவரை வரைக்கும் எப்படி கண்டுபிடிச்சீங்க செல்வின் தாஸ் கூத்தாடுவார்? அதாவது அண்ணா வந்து எனக்கு ஒரு நல்ல ஆக்டிவ் ஸ்கோப் உள்ள ஒரு ஸ்டோரி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அப்போ வந்து நிறைய ஸ்டோரி வச்சிருக்கேன். அதுல வந்து இந்த ஒரு ஸ்டோரி அண்ணன் சொல்லும் போது இதுல நிறைய ஆக்டிங் ஸ்கோப் இருக்கானா, நீங்க இது பண்ணா நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வேஷம் போடணும், நீங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்க நடிப்புக்கு தீனி போடுற மாதிரி ஒரு ஸ்டோரியா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அண்ணா ஸ்டோரி எல்லாம் கேட்டுட்டு எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஏன்னா நீங்க உங்களால பண்ண முடியுமா, இல்ல வேற ஏதாவது ஸ்டோரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். நான் லைன்ல இருக்கும்போதே டப்புன்னு வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ வந்துட்டு இருந்தது. அப்புறம் அண்ணாட்ட கேட்டேன், என்னன்னா ஏதோ போட்டோ அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க அப்படின்னாங்க. போட்டோ பாக்குறேன், ஃபுல்லா கூத்து சம்பந்தப்பட்ட போட்டோஸா இருந்தது. அது யாருன்னு தெரியுது அப்படின்னு கேட்டாங்க. யாருன்னா தெரியலண்ணா அப்படின்னா, அவங்கதான் என்னோட அப்பா அண்ணன் அப்படின்னாங்க. என்னென்ன சொல்றீங்க? நான் சொன்னேன், அதே கூத்து பேக்ட்ராப்ல இந்த மாதிரி போட்டோஸ் அனுப்பிச்சிருக்கீங்க, நீங்க கூத்து பேக்ட்ராப்ல உள்ள ஃபேமிலி அப்படின்னு கேட்டேன். ஆமா, என்னோட அப்பா வந்து ஒரு பெரிய பெரிய கூத்து கலைஞர் ஸ்ரீலங்கா அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே புல்லரிச்சு போச்சு கையெல்லாம். ரொம்ப இப்ப சொல்லும் போதே எனக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸா இருக்கு. அதை பார்த்தோன்னா சூப்பர்னா, எப்படின்னா இதுதான் நம்மளுடைய இதுதான் அப்படின்னா. அப்போ அவருடைய சில ஆக்டிங்ஸ்க்கு இது எல்லாமே சின்ன வயசுல நடிச்சது எல்லாமே சொன்னாரு. சொன்ன உடனே சரி ஓகேண்ணா, இதுதான் கரெக்டான ஸ்டோரி உங்களுக்கு கிடைச்சிருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னாங்க. அப்புறம் ஸ்டோரி சொல்ல அண்ணனுக்கு ஒரே சந்தோஷம். எப்படி தம்பி, எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து பண்ண முடியுமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆச்சரியப்பட்டாங்க. வாங்கினா பண்ணிடலாம்னா, நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்புறம் வந்தாங்க, வந்துட்டு ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது நாங்களும் எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, கூத்து வேஷம் எல்லாம் போட்டு. சரி, இப்ப இன்னொரு கேள்வி, ஏன் உங்களுக்கு 12 கேரக்டரையும் அவர்கிட்ட கொடுத்தீங்க, வேற ஒருவரையும் கண்டுபிடிக்க முடியலையா? இல்ல, கதைப்படி அவங்க கூத்தாடின்னு டைட்டில் வச்சதுனால இது வந்து ஒரு அழகான ஒரு டிராவல். இது வந்து ஒரு வாழ்வியலை சொல்லியிருக்கணும், ஒரு கூத்துக்கலைஞரோட வாழ்வியலை சொன்னதுனால இது வந்து அவர் தான் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் போகும்போது வேஷம் போட்டு போக வேண்டியது இருக்கும். ஏன்னா வேற கேரக்டர் கிடையாது, ஒரே கேரக்டர் தான். இப்போ ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க இல்லையா, அப்ப பண்ணும்போது அவங்க என்னன்னா வேஷம் போட்டு போவாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஹீரோனா ஒரு கேரக்டர் பண்ணாதான் கரெக்டா இருக்கும் அது. ஸோ அதனாலதான். சரி, அப்ப இந்த ஷூட்டிங் எல்லாம் எந்த பகுதியில் எடுத்தீங்களா ஐயா? இப்ப கூத்து இந்தியாவை பொறுத்தவரையில கூத்தாடுற இடங்கள் பல இடங்கள் இருக்கு ஐயா. இலங்கையை பொறுத்தவரையில அண்ணாவிமார் கண பேர் இருக்கிறாங்க. அவருடைய அப்பா கூடிய ஒரு அண்ணாவி என்ன சொல்லியிருந்தாரு. அப்ப எந்த இடத்தை நீங்க தெரிவு செய்தீங்க, எந்தெந்த இடத்துல ஷூட் எல்லாம் பண்ணீங்க? இது நாங்க வந்து என்னோட சொந்த ஊரான தூத்துக்குடியில ஷூட் பண்ணோம். தூத்துக்குடி, சென்னை பக்கத்துல செங்கல்பட்டுன்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க. அப்புறம் மலேசியால ஷூட் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி பல இடங்களை ஷூட் பண்ணிருக்கோம். மலேசியால வந்து ஒரு இப்போ ரீசெண்டா நடக்கிற சீக்வன்ஸ் மலேசியால ஷூட் பண்ணோம். அப்புறம் பிளாஷ்பேக் போர்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா தூத்துக்குடியை சூஸ் பண்ணி தூத்துக்குடியில வந்து ஷூட்டிங் எல்லாமே பண்ணோம். அப்ப இதுக்கெல்லாம் இந்த மற்ற கலைஞர்கள், அதாவது இவர் மட்டும் உங்களுக்கு காணாது,
கூத்தாடுறவங்க மற்ற கலைஞர்கள் எல்லாம் வேணும். அவங்களெல்லாம் எங்க தேடி பிடிச்சீங்க? அவங்க எல்லாம் யாருன்னா நிஜமாவே திருவண்ணாமலை மாவட்டம் இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டுல ஆமா. திருவண்ணாமலை மாவட்டம் இருக்கு. அங்கதான் வந்து இந்த தெருக்கூத்து கலைஞர்கள் எல்லாருமே இருக்கிற ஊர் அது, அந்த ஊர் தான். ம், ம். அந்த ஊர்ல இருந்து நிஜமாவே கூத்து பண்ற கலைஞர்களை தான் நம்ம வர வச்சோம். ஏன்னா அப்பனா சரி. தான் ஒரு ரியலிஸ்டிக்கா இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜமான் ஒரு படம் வந்தது ஆமா. தமிழ்நாட்டில், ரொம்ப சூப்பர் ஹிட் மூவி. அந்த படத்துல ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட், அந்த படத்துல ஒர்க் பண்ண கூத்து கலைஞர் எல்லாத்தையுமே வர வச்சோம். வர வச்சு அவங்க தான் வந்து நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க. அண்ணனுக்கு ஒரு ட்ரைனிங், ஒரு 1/2 hour ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆஹா. கேரக்டர், இரணியன் கேரக்டர் ஒரு கேரக்டர் இருக்கு. ம். அது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த நான் ஸ்டோரியிலேயே சொல்லியிருந்தேன் அண்ணன், அண்ணா இரணியன் போர்ஷனுக்கு தான் ரொம்ப கஷ்டமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு இது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ பண்ணிடலாம் தம்பி வாங்க, நான் பண்ணிடுறேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி அந்த அந்த கலைஞர்கள் வந்து ஒரு காலையில ஒரு ஷூட்டிங்ல வந்து, இது வந்து நைட் ஷூட் பண்ணோம். ஆமா. காலையில ஒரு 1/2 hour மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ண முடிஞ்சது அண்ணனால. ஏன்னா டைம் இல்லாதனால ஒரு 1/2 hour ப்ராக்டிஸ் பண்ணோம். 1/2 hour ப்ராக்டிஸ் பண்ணோன்னே கூத்து கலைஞர் என்கிட்ட சொன்னாங்க, என்னப்பா நாங்கெல்லாம் வந்து பல வருஷங்களா பண்ணிட்டு இருக்கோம். அண்ணன் இவரு ஆஸ்திரேலியால இருந்து வந்திருக்காரு சொல்றீங்க, ஆள் வந்து சும்மா அப்ப வரும்போது தக்காளி பழம் மாதிரி பளபளன்னு இருந்தாரு அண்ணன். ஆமா. இவரை வந்து நீங்க வந்து எப்படி பண்ணிடுவாரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லண்ணா எனக்கு நம்பிக்கை இருக்கு, பண்ணிடுவாங்கண்ணா அப்படின்னு. ஒரு 1/2 hour பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா. இல்ல நாங்களாம் வந்து ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 32 கிலோ உடம்புல சுமக்கணும். தலையில கிரீடமா இருக்கட்டும், கிரீடம் ஒரு 15 கிலோ இருக்கும். அந்த அதுல ஒரு போட்டோ நம்ம போஸ்டர் எல்லாரும் பார்த்திருப்பாங்க. ஒரு கையில ஒரு ஒண்ணு இருக்கும். அப்புறம் ஒரு 32 நாட்டு போடுவாங்க உடம்புல. சோ இது எல்லாமே அவர் வந்து இதெல்லாம் பண்ணணும், எப்படி ஓகேவா அண்ணன் வந்து ஃபிட்டா இருப்பார் அப்படின்னு கேட்டோம்னா, அண்ணனோட ஃபிட்டை பத்தி என்ன இப்படி கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ஷூட் பண்ணும்போது வேஷம் போட்டாங்க. வேஷம் போட்டோன்னே சும்மா ஆக்ரோஷமா வந்து நின்னாங்க அண்ணன். வந்து நின்னோன்னா எல்லாரும் அப்படியே ஒரு நிமிஷம் ஒரு ஒரு ஷாக் ஆகி நிக்கிறோம் எல்லாரும். யாரு நம்ம அண்ணனா இப்படி நிக்கிறாங்க அப்படின்னு ஷாக் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து வேற லெவல்ல பண்ணி கொடுத்துக்க. மீண்டும் உங்களோட பேசுறேன் கவாஸ்கர். நான் இப்போது இசையமைப்பாளர் பிரதாப் கண்ணன்ட்ட போறேன். பிரதாப், நீங்க எப்படி இந்த மூவிக்கு வந்தீங்க? வணக்கம் வணக்கம் ஐயா. இந்த திரைப்படத்தின் வாயிலாக நான் இணைந்தது ஒரு ஒரு பாக்கியமா நினைக்கிறேன். ஏன்னா இத்தகைய கூத்து சார்ந்த திரைப்படங்கள்ல பிரயாணிக்கிறது வந்து இப்ப நிறைய படங்களுக்கு நமக்கு வாய்ப்புகள் அமையும். ஆனா இப்படி ஒரு பின்புலம் இருக்கக்கூடிய ஒரு கருத்தியல் கொண்ட படத்துல நம்ம பிரயாணிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்காது. சோ அந்த வாய்ப்பை நல்கிய மதிப்புக்குரிய செல்வின்தாஸ் அண்ணன் அவர்களுக்கும், இயக்குனர் கவாஸ்கர் காளியப்பன் ஐயா அவர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரைப்படத்தின் வாய்ப்பு வந்து அவர் வந்து என்ன எப்படியாவது என்னுடைய திறமைகளை அவர் கண்டிருக்கார் இந்தியாவுக்கு வரும்பொழுது. அப்படி ஒரு சூழல்ல அவர் சொல்லிருக்காரு, கண்டிப்பாக ஒரு தடவை நம்ம பிரயாணிக்கிறதுக்கான சூழ்நிலை அமையும், அதுக்காக நான் உங்களை கண்டிப்பாக அணுகுவேன்னு அண்ணனுடைய வாக்குறுதி அது. சோ அந்த வாக்கு கிணங்க அவர் என்ன செய்தார் என்றால், ஒரு சந்தர்ப்பம் அமைந்தது. அதன் வாயிலாக நீங்கள் தான் சிறப்பாக, என் மீது அபார நம்பிக்கை, செல்வின்தாஸ் அண்ணனுக்கு வந்து பயங்கரமான ஒரு நம்பிக்கை. ஏன்னா என்னிடத்தே இருக்கிற திறமை நான் இருந்தாலும் அந்த திறமையின் மீது அவர் கொண்ட நம்பிக்கையின் காரணத்தினால்தான் இத்தகைய மகத்தான வாய்ப்பை எனக்கு நல்கினார். இது மிகப்பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்காங்க. அதை நான் சிறன்பட செய்யறேன்றதை நம்புறேன். நிச்சயமா. இப்ப இன்னொரு கேள்வி வருது. மற்ற படங்கள் மாதிரி இல்லாம இந்த கூத்துல சில தாள நயம் அல்லது பேசுறது, அந்த பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் மியூசிக் எல்லாம் போகும். அதெல்லாம் எப்படி இப்ப கூத்துன்னு பார்க்கின்ற பொழுது இலங்கையில ஒரு கூத்து சில வடிவங்கள் இருக்கிறது. தென்மோடி, வடமோடி, அல்லது இலங்கையில சொல்லுவாங்க மட்டக்களப்புல ஒரு மாதிரி இருக்கும், யாழ்ப்பாணத்துல ஒரு மாதிரி இருக்கும், இந்தியால சில இடங்கள்ல ஒரு மாதிரி இருக்கும். அப்ப இந்த சத்தங்கள் எல்லாம் எப்படி இசையில கொண்டு வந்தீங்க? இந்த இசைக்கருவிகள் எல்லாம் என்ன மாதிரியான எல்லாம் பாவிச்சீங்க? சொல்ல முடிஞ்சா சொல்லுங்களேன். தாராளமாக. மிகவும் அருமையான கேள்வி இது. ஏன்னா வந்து இத்தகைய கேள்விகள் எழுப்பும் பொழுதுதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்றத எங்களாலையும் சொல்ல முடியும். அதற்கான வாய்ப்பாக இதை நான் நினைக்கிறேன். கூத்து பொறுத்த வரைக்கும் பந்ததிகள் அப்படின்னு சொல்லப்பட நிறைய அமைப்புகள் உண்டு. பந்ததிகள் அப்படின்னா ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட தலங்கள் இருக்கு, குறிப்பிட்ட இடங்கள் இருக்கு, மாகாணங்கள் இருக்கு. இலங்கை சம்பந்தமா மாகாணங்கள் பிரிவின் காரணத்தினால அந்த மாதிரி அவங்களுடைய பாரம்பரிய முறையின்படி அந்த பாரம்பரியமும் வாழ்வியல் தரமும் அந்த கூத்துல இணைஞ்சிருக்கும். சோ அதைதான் பந்ததிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாழ்வியல் தரத்தின் மூலியமாக அவங்க இசைக்கருவிகளும் பயன்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி தமிழியல் சார்ந்து, தமிழ்நாட்டை சார்ந்து இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டம், தூத்துக்குடி ஓரியன்டா இருக்கக்கூடிய
சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களின் வழியே எந்தெந்த இசைக்கருவிகள் இருக்கிறதோ அந்த கூத்துக்கலை, அது மாதிரியான பீரியட், அதாவது இந்த நேரங்கள்ல கூத்து இப்படி வடிவம் பெற்றது, இந்த நேரங்கள்ல இப்படி ஒரு வடிவத்துல இருந்ததுன்னு ஒரு முறை உண்டு. சோ அந்த காலகட்டங்கள்ல இப்ப இந்த படத்தின் வருடங்களை பொறுத்து, இப்ப ஐயா இயக்குனர் ஐயா கிட்ட கேட்டீங்கன்னா அந்த வருடம் சார்ந்த விவரங்களை உங்ககிட்ட சொல்லுவாங்க. சோ அந்த வருடம் சார்ந்த விவரங்களை என்னோட பகிர்ந்துக்கும் பொழுது அந்த காலகட்டத்திற்கு ஏற்ற இசைக்கருவிகள்ல பயன்படுத்தி இருக்கோம். அது மட்டும் இல்லாம லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது கூத்து கலைஞர்களை நேரடியாக அழைத்து அவர்களின் வாயிலாக அவர்களை அப்படியே லைவ்ல, அதாவது அவங்களை வாசிக்க வைத்து அதன்லயே புகைப்படமும் ஆவணமும் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இசைக்கும் நாங்க அதுல இருந்து எடுத்திருக்கோம் நிறைய இசைக்கருவிகளை. மிகவும் அற்புதமாக அந்த நிகழ்வுகள்லாம் நடந்ததை நினைவு கூறுற இந்த விஷயத்த. நன்றி. நிச்சயமா. இன்னொரு கேள்வி வருகிறது பிரதாப் கண்ணன். இப்ப தமிழருடைய பாரம்பரிய இசையான பறை இசை அல்லது என்ன சொல்றது, உடுக்கு, பம்பை அப்படியானதெல்லாம் இதுல பயன்படுத்தி இருக்கீங்களா அல்லது திரைப்படத்திலாம் பார்க்கணுமா? திரைப்படம் சார்ந்து விவரங்கள் சொல்லணும்னு ஐயா இயக்குனர் ஐயா பகிர்வார். ஆனா நீங்க சொல்வது போல இதுல நிறைய இசைக்கருவிகளை பயன்படுத்திருக்கோம். பம்பை, அப்புறம் உருமி, இந்த மாதிரி விஷயங்களும் அதுல பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. சலங்கை ஒலிகளே இதுல ரொம்ப அழகான விஷயங்களாக இருக்கும். ஏன்னா இந்த கூத்தின் பிரயாகத்துல இருக்கக்கூடிய சலங்கை வடிவமைப்பே வித்தியாசமா இருக்கும். கயிறுல சுத்தி இருக்கும் அந்த சலங்கை. ஸோ அந்த சலங்கை ஒலியை கூட கேட்ச் பண்ணியிருக்கோம், நம்ம இன்புட் பண்ணியிருக்கோம். படத்தினுடைய RR பயன்படுத்தும் பொழுது அனைத்துமே அதுல பதிவிடப்படும். நிச்சயமாக. நன்றி பிரதாப் கண்ணன். நான் கூட மீண்டும் இணைந்து கொள்கிறேன். இப்பொழுது படத்தினுடைய நாயகன், தயாரிப்பாளர், 12 வேடங்களில் நடித்திருக்கின்ற எங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய செல்வின் தாஸ், சொல்லுங்க. இப்ப நிதிய கலையத்துக்கு வந்திருக்கிறீங்க, ஸ்டுடியோக்கே வந்திருக்கிறாரு. இது உங்களுக்கு முதல் படமா இல்ல ஏற்கனவே படம் நடிச்சுக்கிறீங்களா? இது எனக்கு 2வது படம். முதலாவது படம் என்ன ஐயா? முதலாவது படம் ஒரு படம் இந்தியால போய் பண்ணிருக்கிறேன். இன்னும் வரையில, இன்னும் வெளிவர இல்ல. என்ன படம்னு சொல்ல முடியுமா? அதுவும் பேர் என்ன இல்ல. 2வது படம் தான் தம்பி கவாஸ்கர் காளியப்பனோட. செய்துக்கிறீங்க. அந்த படத்துல எனக்கு குருவே அவதான். ஏன்னா அந்த படத்துல எனக்கு டயலாக்ல இருந்து படத்தை நடிக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் சொல்லி தந்தது அவர். அப்ப ஒரு மனிதனோட திறமையை நாம நேர பார்த்து கொள்ளலாம். அவர் தனியா டைரக்டர் மட்டும் இல்லை, எடிட்டிங்கா இருக்கும், எல்லா சகல திறமையும் கொண்ட ஒரு நல்ல ஒரு மனிதன். நிச்சயமா அந்த மனிதத்தன்மை எனக்கு அவர்கிட்ட பிடிச்சுக்கண்டு. அப்ப தம்பி இப்படி ஒரு படம் ஒன்று பண்ணுவோம், நீங்க தான் எனக்கு அடுத்த டைரக்டர்னு அப்பயே சொல்லிட்டீங்க. அதே மாதிரி கரெக்டா பண்ணி விட்டுறாரு. நல்ல என்னோட பேக்ரவுண்டுக்கு ஏத்த ஒரு இதை கொடுத்திருக்கிறார். நிச்சயமா. நீங்க ஏற்கனவே சொல்லிருந்தீங்க தனிப்பட்ட ரீதியா கதைக்கின்ற பொழுது உங்களுடைய அப்பா ஒரு அண்ணாவியார். அப்பாவுடைய பேரை சொல்லுங்களேன். எங்க அப்பா பேர் செல்வசிங்கம். செல்வசிங்கம். அண்ணாவி செல்வசிங்கம் தெரியும். எங்களோட அப்பாவோட அண்ணன் அண்ணாவி சுவாம்பிள்ளை என்று யாழ்ப்பாணத்துல கேட்டா எல்லாருக்கும் தெரியும். அப்ப நீங்கள் சின்னலையும் கூத்து கட்டிக்கிறீங்களா அப்பாவோட சேர்ந்து? நான் பள்ளிக்கூடத்திலேயே கூத்து நடிச்சிருக்கிறேன். பள்ளிக்கூடத்துல கூத்து, நாடகம், அதை விட தெருக்கூத்து, வீதி நாடகம் எல்லாம் ஃபாதரோட எல்லாம் நடிச்சிருக்கீங்க. எனக்கு ஒரு எதேச்சியா கேட்டா ஒரு பாடி காட்டுகளேன் அப்படி ஒண்ணு வரும் இல்ல, அல்லது இப்படி வரும் ஒன்று செய்து காட்டுகளேன் உங்களுடைய விருப்பமான ஒரு வடிவம் ஒன்று. சிங்கமூட்டன் வந்த என் மன்னன் மகள் சுப்பா, சிங்கமூட்டன் வந்த என் மன்னன் மகள் சுப்பா, ஈழ இலங்கை பிரதி நீதி பிரகன்சா, அந்த மாதிரி. நிச்சயமா அருமை அருமை. அதாவது திரைப்படத்துல பார்க்கின்ற பொழுது கவாஸ்கருடைய இயக்கமும் பிரதாப் கண்ணனுடைய இசையும் பார்க்கக்கூடிய இருக்கும் நினைக்கிறேன். இப்ப இந்த கூத்தாடி என்ற ஒரு திரைப்படத்தை பேரை வைப்பதற்கான காரணம் என்ன? அல்லது அதுல கூத்து ஆடுறபடியா கூத்தாடின்னு வச்சீங்களா, அல்லது வேறு ஏதாவது காரணம் இருக்குதா? இந்த கூத்தாடி என்றது ஒரு கூத்து சம்பந்தமான ஒரு வாழ்வியல் சம்பந்தமான ஒரு கலைஞனோட கதை. அப்ப நாம பேர் யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னோட டைரக்டர் தம்பி அன்புக்குரிய கவாஸ்கர் சொன்ன அண்ணா கூத்தாடி, அது அவர் தான் கொடுத்தாரு. சரி, இப்ப இன்னொரு கேள்வி. இப்ப படங்கள் எல்லாம் நல்ல வடிவம் எடுக்கலாம், என்ன இப்ப எடிட்டிங்கும் அவரா பண்ணியிருக்காரு கவாஸ்கர். சரி, இப்ப படத்தை எடுத்து தள்ளியிருப்பீங்க, மியூசிக் டைரக்டர் ஒரு 10 பாட்டு அல்லது பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டுருவாரு, நீங்களும் 3 படத்திலும் எடுத்துருவாரு கவாஸ்கர். இது கை வச்சுப்பட்டிருக்கா, வெட்டுப்பட்டிருக்கா, அல்லது முழுத்தும் அவ்வளவு படத்துல வருதா? முழுக்க வருது. கவாஸ்கர் சொல்லுங்க அதுக்கு பதில். இல்ல, நான் எதுவுமே கட் பண்ண முடியல. டேக் பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம என்ன வேணுமோ அதை கரெக்டா பண்ணி கொடுத்துருக்காங்க.
அது என்னன்னா நம்மள வந்து படத்துல எல்லா சீனுமே இருக்கு, எந்த சீனுமே இது தூக்கிடலாம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்ல எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி பயங்கர பிளான் இருந்தது. அதுபடிதான் நம்ம வந்து ஸ்கிரிப்ட் பண்ணோம். அந்த ஸ்கிரிப்ட் படியே நம்ம shoot பண்ணிருக்கோம். பிரதாப், உங்களுடைய பின்னணி இசையில ஏதாவது வெட்டுப்பட்டிருக்குதா? நேரடியா கேட்கிறேன். அவ்வாறு என்றும் எதுவும் மாதிரியும் இருக்குல்ல ஐயா. ஏனென்றால் நம்ம பாடலை நிகழ்த்துவதற்கு முன்னாடியே டிஸ்கஷன்ல நிறைய பேசிட்டோம். இதுதான் எனக்கு வேணும்னு அவர் சொல்லிட்டாங்க. சோ அப்படின்னும் பொழுது ஒரு பாடல் இருந்து அரிதாரம் பூசும் அசகாய சூடா அப்படின்னு சொல்லி ஒரு பாடல். அந்த பாடல் மட்டும் முதலில் ஒரு சரணமாக இருந்தது. பாடலின் வரியை பார்த்த பிறகு அண்ணன் என்ன சொன்னாங்க, இன்னொரு சரணம் இருந்து அது மேலும் அழகாக இருக்கும்னு சொன்னாங்க. கூடுதலாக நம்மை சேர்த்திருக்கோமே தவிர்த்து வெட்டி கழிப்பதற்கான சூழல் அங்க எதுவுமே இல்லை. சரி சரி. இப்ப எத்தனை பாடல் ஐயா வருது இந்த படத்துல பிரதாப்? படத்துல வந்து மொத்தம் 5 பாடல்கள். 5 பாடல்கள். பாடல்கள் எழுதியிருப்பது யாரில்லை, நீங்க எழுதுறீங்களா? நானும் 2 பாட்டு எழுதி. 2 பாட்டு எழுதிக்கிறீங்க. கவஸ்கர், நீங்களும் ஏதாவது பாட்டு எழுதுறீங்களா ஐயா? பாட்டு எழுதல. அண்ணா வந்து 2 பாட்டு எழுதியிருக்காங்க. அதுல ஒரு பாட்டு நம்ம ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டீங்க. ஆமா ஆமா. சரி, நல்லபடியா மீண்டும் வர்றேன். இப்ப தயாரிப்பாளர் ஆஸ்திரேலியால இருந்து கொண்டு இந்தியாவில போய் படம் எடுப்புனாலும் பல பேர் விரும்ப மாட்டோம் நம்ம இந்திய உழைச்ச படத்தை கொண்டு அங்க கொட்டுறதுக்கு. உங்களுக்கு ஏன் இந்த படம் எடுக்கணும்னு ஆசை வந்தது? எனக்கு படம் எடுக்கணும்ன்ற ஆசை வந்து சின்னல்லே இருக்கு. நான் எங்களோட அப்பா இறக்கும் போது அவர் ஒரு கூத்த எழுதி வச்சு அந்த கூத்து கோப்பி என்று சொல்லுவாங்க, அத வந்து எங்களோட அண்ணன்ட்ட கொடுத்தாரு. இத எப்படியாவது இந்த கூத்த கரை சேர்த்துடுவேன். அதான் அவரு எல்லாம் இறக்கும் போது வேற மாதிரி தாங்க அவரு கடைசியா மூச்சு விடும்போது இதைத்தான் கொடுத்துட்டு. அப்ப எனக்கு அது ஒரு ஆசை. அதே மாதிரி அந்த நாட்டுக்கூத்து வந்து இலங்கையில புலிகேசி நாட்டுக்கூத்து போட்டிருக்கிறேன். நான் தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கு பிறகு இவ்வளவு நாளும் நாம கூத்திலேயே வந்துட்டோம், திரையில வருவோம். எங்க அப்பா ஆசை என்ன, நான் மகனா ஒரு திரையில வரணும், எனக்கு கண்டிப்பா எப்படியாவது படம் எடுத்தே ஆகணும் என்றதுக்காகத்தான் இந்தியாவில போய் இந்த படத்தை இது பண்ணேன். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நண்பர்கள் பிரதாப் கண்ணனும் கவாஸ்கரும் கிடைத்தது ஒரு அரிய வாய்ப்பு நினைக்கிறேன். மிகவும் அவருடைய பேச்சில் இருந்து தெரிகிறது, இவருடைய பேச்சிலும் நல்ல ஒரு டீம் ஒர்க், நல்ல ஒரு குழுவாக செயற்படுத்திக்கணும்னு தெரிகிறது எனக்கு. எவ்வளவு காலம் இந்தியாவில தங்கியிருந்த இந்த படத்தை எடுத்தீங்களா ஐயா நீங்க நடிச்சு? இந்த கூத்தாடி படத்துக்கு நான் 15 நாள் தான் தங்கியிருந்தேன் இந்தியாவில். 15 நாள்ல படம் முடிஞ்சு. கவாஸ்கர் எத்தனை நாள் கால் ஷீட் எடுத்து நீங்க எடுத்தீங்க? அண்ணனோட கால் ஷீட் 15 days. ஆமா, அண்ணன் இல்லாத போர்ஷன்லாம் பல நாட்கள் ஷூட் போச்சு. பல நாட்கள்ல ஷூட் பண்ணிக்கிறீங்க. நல்ல விஷயம். சரி, இப்ப இதுல காதல் அல்லது சோகம் அல்லது சண்டை அல்லது பகடி ஏதாவது வருமா ஐயா? எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. ஒரு கடையில போனா நீங்க எல்லாம் என்னென்ன கேக்குறீங்களோ எல்லாம் அவ்வளவு தருவோம். சரி, இப்ப இதெல்லாம் கவாஸ்கர் உங்களுடைய சொந்த எழுத்தா அல்லது வேறு யாராவது திருத்தி ஸ்கிரிப்ட் தந்தாங்களா? உதவி இயக்குனர் யாராவது வந்தாங்களா? இல்ல, ஆமா, எல்லாமே நம்ம டீம் ஒர்க் பண்ணதுதான். எல்லாமே ஒரு டீமா ஒர்க் பண்ணதுதான். இதுல நம்ம ஒர்க் பண்ணிருக்காரு ஸ்கிரிப்ட்ல. எல்லாருமே டீம் ஒர்க் தான். இதுல பல சீன் வந்து அண்ணா சொன்ன சீன்ஸ் தான். அதனால எனக்கு ரொம்ப அந்த கூத்து பேக்டாப்ல அண்ணா இருந்ததுனால எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. முக்கியமா கிளைமேக்ஸ் இந்த மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணா சொன்ன சீன்ஸ் தான். அதெல்லாம் நம்ம டயலாகா டெவலப் பண்ணோம். ரைட். இதுல ஒரு பெண் வேடம் விட்டு நடித்திருப்பதாகவும் மறைக்கணும், உண்மையா? உண்மைதான். அது டைரக்டருடைய விருப்பமா அல்லது உங்களுடைய விருப்பமா? டைரக்டர் விருப்பம். டைரக்டர் ஏன் உங்களுக்கு இந்த பெண் வேடம் இவரை போடணும் யோசிச்சீங்க? அது ஒரு கலைஞரா இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு கலைஞர் வந்து அந்த வேஷம் போடணும். அந்த சிச்சுவேஷன்ல அந்த மாதிரி இருந்துச்சு. அது நீங்க இந்த வடிவேல் அல்லது வேற ஆட்கள் போட்ட மாதிரி இவரை போட்டு பாப்போம் யோசிச்சிட்டீங்களா? இல்ல அப்படி இல்ல, அது கதைக்கு தேவைப்பட்டது. நம்ம எந்த ஒரு வேஷமும் அண்ணனுக்கு நம்ம கொடுக்கல. நம்ம வந்து ஆனா இந்த மேக்கப் பண்றது, பெண் மாதிரி வருவது, முகங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு இருப்பீங்களே, எப்படி முடிஞ்சதுக்கு? அது கஷ்டமா தெரியல. அண்ணா பேசுறது வந்து எல்லா கெட்டுமே வந்து கரெக்டா பில்டப் ஆச்சு. இன்னும் நான் சொன்னேன், இன்னும் வந்து உங்களுக்கு நிறைய வேஷம் போடலாம் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஃபேஸ் எல்லாத்துக்குமே செட் ஆச்சு. எல்லா வேஷத்துக்கும் அண்ணனோட ஃபேஸ் வந்து. சரி, இன்னொரு பக்கம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் இணைத்துக் கொள்வோம். நேயர்களே, நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பிரதி திங்கட்கிழமைகளில் சிட்னி நேரம் இரவு 9:30 ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டத்தாண்டத்தினுடைய தனிப்பட்ட வானொலியூடாகவும் ஏடிபிசியினுடைய முகநூல் வாயிலாகவும் ஏடிபிசியுடைய யூடியூப் சேனல் வாயிலாகவும் நேரடியாகவும் பார்த்து மாடலாம். அத்தோடு இதனுடைய தனிப்பட்ட ஆப் ஊடாகவும் நீங்கள் கேட்கலாம் என்பதையும், ஏடிபிசியுடைய வலைத்தளத்தினூடாகவும் நீங்கள் இதை கேட்கலாம் என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள்
இனிவரும் காலத்தில் கலந்து கொள்ள விரும்பினால் கூட நீங்கள் எங்களுக்கு இமெயில் செய்யலாம் அல்லது மின்னஞ்சல் செய்யலாம். நீங்கள் மின்னஞ்சல் செய்ய வேண்டிய முகவரி atbcsongs@hotmail.com என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றோம். இப்ப இந்த திரைப்படம் எப்பொழுது எங்கெங்கு வெளியிடப்பட இருக்கிறது? 3 பேர்ல யாராவது சொல்லுங்க. உலகம் முழுக்க உலகம் முழுக்க வேர்ல்ட் ரிலீஸ். எப்ப வெளியிட போறீங்க? வெகு விரைவில் வெளியிடுவோம். வெகு விரைவென்றால் ஒரு 6 மாசம் 3 மாசம்? இல்ல அவ்வளவு அதுக்கு முன்னுக்கு. சரி, இப்ப இந்தியாவுல வெளியிடுறதுல எவ்வளவு நம்பிக்கை இருக்குது கவாஸ்கர்? இப்ப சில இடத்துல பொருங்கள், இப்ப இந்தியா வந்து ஒரு சினிமாவை பொறுத்தவரையில் ஒரு இக்கட்டான கேள்வி. சினிமாவை பொறுத்தவரையில் பெரிய மார்க்கெட்டிங் அல்லது சந்தைப்படுத்தல் அல்லது பெரிய ரிலீஸ், இப்ப பிரதாப் கண்ணன் இசையை 3 ஆண்டா அவற்றை இசை கண்டு இசை வெளியிட்டு விழா எல்லாம் வச்சா தான் 10 பேர் போவாங்க. இப்ப நான் ஒரு திரைப்படத்தையும் சொல்லவில்லை, பொதுவாக சொல்லுகின்றேன். எத்தனையோ மார்க்கெட்டிங் எல்லாம் சந்தைப்படுத்தலாம் செய்வாங்க. இப்ப கூத்தாடிக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க? என்ன தந்திரோபாயத்தை வச்சுக்கிறீங்க இந்த படத்தை வெளியில கொண்டு வரதுக்கு? அருமையான கொஸ்டின், சூப்பர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. என்னன்னா, எனக்கு கதை மேல முழு நம்பிக்கை இருக்கு. எந்த உலகத்துல ரிலீஸ் ஆனாலும் கதை வந்து நம்ம என்னன்னா ஒரு கூத்து சம்பந்தப்பட்ட படம் அப்படிங்கிறதுக்காக கூத்து மட்டுமே நம்ம பேஸ் பண்ணி எடுக்கல. எல்லா கமர்ஷியலா ஒரு லவ் சாங்கா இருக்கட்டும், லவ்வா இருக்கட்டும், காமெடியா இருக்கட்டும், ஃபைட்டா இருக்கட்டும், எல்லாமே ஒரு கமர்ஷியல் மூவிக்கு என்ன வேணுமோ அந்த இது மாதிரி தான் நம்ம பண்ணிருக்கோம். கூத்தாடி வச்சதுனால இது கூத்து சம்பந்தப்பட்ட படம் மட்டும் அப்படி மாதிரி இருக்காது. இது எல்லா விதமான கமர்ஷியல் மூவியா இருக்கும். ஸோ எனக்கு வந்து கதை மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஸோ அதனால நான் வந்து ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கேன். எந்த உலகத்துல எங்க ரிலீஸ் பண்ணாலும் எல்லாருமே மக்கள் வந்து ஸ்டோரியை ரசிப்பாங்க. அதுல நம்பிக்கை இருக்கு. ஆனா இன்னொரு 2 பக்க கேள்வி ஒன்று வாரன்னு, எதிர்மறையான கேள்வி தயவு செய்து நினைக்க வேண்டாம். ஆனால் இது கிராமப்புற மக்களை கவருவதா மட்டுமாக இருக்குமா அல்லது நகரப்புற மக்களையும் கவரும் என்று நீங்க நினைக்கிறீங்களா? எல்லா உலகத்துல எல்லா மக்களையும் கவரும். ஏன்னா நம்ம மலேசியாலையும் ஷூட் பண்ணிருக்கிறோம், வில்லேஜ்லயும் ஷூட் பண்ணிருக்கிறோம், சிட்டிலையும் ஷூட் பண்ணிருக்கோம். எல்லா விதமான ஏபிசி சென்டர் எல்லாத்துக்குமே இந்த படம் வந்து கரெக்டா இருக்கும். சரி, பிரதாப் கண்ணன், உங்களிடம் ஒரு கேள்வி. இப்ப இந்த இசை சம்பந்தமா, இந்த திரைப்படத்துடைய இசையை நீங்கள் முன்னுக்கு படம் பெறுவதற்கு முன்னம் ஏதாவது வெளியீட்டில் அல்லது யூடியூப் வாயிலாக வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? முன்தினமாகவே ஒரு 2 பாடல்கள் வெளியானது. கிட்டத்தட்ட 3000த்திற்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த பாடல்களை கண்டு ரசித்து தங்களின் கருத்துக்களை பதிவிட்டுள்ளனர். ஹரிதாரம் பூசம் கூறுங்கள் ஐயா. இல்ல, இந்த 5 பாடல்னு சொன்னீங்களா ஐயா, இந்த படம் வருவதற்கு முன்னம் 5 பாடலும் வெளியாகுமா அல்லது படம் வந்த அப்புறம் வருமா? சூழலை பொறுத்து இப்பொழுது 2 பாடல்கள் வெளியானது. அந்த பாடல்களை பொறுத்த மட்டில் நல்ல வரவேற்பு கிட்டியது. படத்திற்கும் சரி, பாடல்களுக்கும் சரி மிகுந்த வரவேற்பு. அனைவரும் இப்ப அந்த சமூக வலைதளங்களில், டிக்டாக் போன்ற சமூக வலைதளங்களில் அவங்களோட விஷயங்களை பதிவிடுறாங்க. அந்த பாடல்களை பயன்படுத்தி தங்களுடைய பதிவுகளை வெளியிடுறாங்கன்றது சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. நம்ம அதை பாக்குறோம், கண்கூடாக அதை நம்ம பாக்குறோம். மக்களிடத்தே அந்த பாடல்கள் ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துதுன்றது. ஏன்னா இந்த பாடல்கள் வந்து அனைத்து பாடல்களுமே வெளிவரக்கூடிய சூழல்கள்ல தான் இருக்கு. ஒரு சில பாடல்கள் காலதாமதமா காலத்திற்கு ஏற்றார் போல அதை வெளியிடப்படும். நிச்சயமா. கவாஸ்கர், உங்களிடம் ஒரு கேள்வி. இந்த திரைப்படத்துக்கு ஏதாவது வரி சலுகை அல்லது ஏதாவது தமிழ்நாட்டு அரசினுடைய ஏதாவது ஒரு சலுகை ஏதாவது கிடைக்குமா அல்லது அதுக்கான முன்னேற்பாடுகள் ஏதாவது செய்யறீங்களா ஐயா? கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா நம்ம படத்தோட டைட்டிலே வந்து பாத்தீங்கன்னா கூத்தாடின்னு தமிழ் டைட்டில் தான் வச்சிருக்கிறோம். ஸோ இதோட சென்சாருக்கு வந்து படம் டைட்டில் தமிழ்ல இருக்கணும். பிளஸ் வந்து ஸ்டோரியில வந்து எந்த ஒரு ஆபாசமான விஷயமும் நம்மளுக்கு கிடையாது. இது பக்கா யூ சர்டிஃபிகேட் படம். எல்லா ஃபேமிலியில ஒரு சின்ன குழந்தைங்க கூட வந்து பார்க்கலாம். எந்த ஒரு ஆபாசமான ஒரு டயலாக் கூட இருக்காது. ஸோ அதனால வந்து வரிசெலவு கிடைக்கும்னு நம்புறேன். சரி, நான் சில தெலுங்கு அல்லது மலையாளம், எனக்கு ஞாபகம் இல்லை, சில கூத்து சம்பந்தமான கலைகள் சம்பந்தமான திரைப்படங்களை வேறு மொழிகளில் பார்த்து டப் செய்யப்பட்டதை பார்த்திருக்கின்றேன். எனக்கு காலம் ஞாபகம் இல்லை, பேரு ஞாபகம் இல்லை. அதே போல இந்த திரைப்படத்தை நீங்கள் பிற மொழிகளில் டப் செய்யக்கூடிய அல்லது பதிவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா எதிர்வரும் காலத்தில்? நாங்க ஒரு பிளான் ஒன்று இருக்கு. என்னன்னா, எனக்கு இந்த கூத்து சம்பந்தமா இங்க சிட்னில பிஜி பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் பேர் எனக்கு தெரியும், பிஜி. அப்ப அவங்களோட சங்கம் வந்து என்கிட்ட நேர தொடர்பு வந்து கேட்டாங்க, இந்த படத்தை நீங்க ஹிந்தியில டப் பண்ணி கொடுங்க. ஏன்னா ஒரு பிஜில பெரிய கூத்து கலை பேக்ரவுண்ட் இருக்கு. அப்ப நாங்க பார்க்கணும். ஆனா நான் தம்பி கூட பேசியிருக்கேன். இல்ல, நான் கேட்கிறேன்னா, இப்ப குறிப்பாக பிரபல்யமான இப்ப கேரளத்திலோ மலையாளத்திலோ இருக்க திரைப்படங்கள் எல்லாம் தமிழுக்கு வருகிறது. கலையோடு கூத்துக்கள் இப்ப கேரளத்திற்கு பாத்தீங்கன்னா அந்த கதக்கூட அல்லது இந்த நாக்கத்தை பெரிய எனக்கு திரைப்படம் கூட வரவில்லை. அப்படியான கலைகள் தமிழரோடு சேர்ந்த
கலாச்சாரமான திரைப்படங்கள் தமிழுக்கு டப் பண்ணப்பட்டு வருகின்ற பொழுது ஏன் நாங்கள் இந்த கூத்தாடியை வேற மொழிக்கு கொண்டு அவர்களுக்கும் இதை சந்தைப்படுத்த கூடாதுன்ற ஒரு கேள்வி தான் இந்த கேள்வி கேட்டிருந்த கவாஸ்கர். முயற்சி செய்யுங்க. கண்டிப்பா அது அண்ணன் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பா பண்றோம். சரி, இப்ப திருப்பி மீண்டும் பெற செல்விந்தாஸ், இப்ப இந்த திரைப்படம் எவ்வளவு நேரத்துக்கு ஓடப்போகுது? இந்த திரைப்படம் 2 மணித்தியாலமும் 20 நிமிஷமா 18 நிமிஷத்துக்கு 12 நிமிஷத்துக்கு ஓடப்போகுது. சரி, இப்ப இது ஆஸ்திரேலியால ஓடுறதுனால் எல்லா மாநிலத்திலயும் ஓடுமா இல்ல சிட்னில மட்டும்தான்? எல்லா மாநிலத்திலும் ஓடும். சரி, இப்ப யூ சர்டிபிகேட் உங்களுக்கு கிடைத்து விட்டு சொல்லுகிறார், அப்படித்தானே? கண்டிப்பா கிடைச்சிடும். பண்ண போறீங்க, ரைட். இப்ப இதே போல நீங்கள் வேற நாடுகளில், குறிப்பாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் இருக்கிற நாடுகள் எல்லா இடத்திலும் ஓடப்படுமா? லண்டன், கனடா, உங்களுக்கு தெரிந்த எல்லா இடத்துலயும். சரி, நான் திருப்பி வாரேன் இப்ப கவாஸ்கர். இப்ப நீங்கள் ஒரு ஆஸ்திரேலியனை வச்சு ஒரு படத்தை எடுத்துருக்கீங்களே, ஏதோ ஒரு சொன்னீங்க, கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, அவர் காசு போட்ட தயாரிப்பாளர் இருந்தாலும் உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருந்தது இவர் படம் நடிச்சு நல்ல ஒரு அவுட்புட் தருவாருன்னு சொல்லி? அது என்னன்னா, நான் இன்னொரு படம் ஒண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அண்ணா கூட. அதுல போட்டோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப அண்ணனுக்கு வந்து இந்த டயலாக் எல்லாமே, தமிழ் டயலாக் எல்லாமே நம்ம வந்து நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்ப சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது அண்ணா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா அதை ஆக்டிங் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ நான் தான் டயலாக் சொல்லி கொடுத்தனால நான் அதை நாங்க எங்க 2 பேத்துக்குள்ள அந்த இன்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகமா இருந்தது. அப்போ நான் வந்து டயலாக் சொல்ல அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து, நான் இப்படி பண்றேன் தம்பி, இப்படி பண்றேன் தம்பி, பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்க. அப்பதான் அண்ணன் சொன்னேன், என்ன எல்லாரும் வந்து ஒரு டயலாக் சொன்னா நான் ஸ்பாட்ல பாத்துக்கலாம்னு சொல்றீங்க. ஆனா நீங்க வந்து டேக் போறதுக்கு முன்னாடியே இவ்வளவு மெனக்கெட்டு வந்து பிராக்டிஸ் பண்றீங்கன்னா எனக்கு நான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குண்ணா நீங்க அப்படின்னு சொன்னேன். அந்த இதுல நான் பார்த்ததை வச்சுதான் நான் வந்து தைரியமா அந்த ஒரு கூத்து சம்பந்தம் அண்ணன் வச்சு பண்ணலாங்கிற ஒரு நம்பிக்கை வந்தது. சரி, இப்ப கவாஸ்கர் இன்னொரு விடயம், இப்ப நீங்க எல்லாரோடையும் ஒர்க் பண்ணிட்டீங்க, வித்தியாசமான ஆக்கள், மலேசியான்னு சொல்றீங்க, தூத்துக்குடியில இலங்கை ஆக்கள். ஆஸ்திரேலியால யாராவது கலைஞர்கள் வந்தா இவரும் திரைப்படங்கள் எடுத்துக்கொள்வீங்களா? கண்டிப்பா. எல்லாத்துக்குமான வாய்ப்புங்க, அதாவது உண்மையாவே அவங்க முயற்சி பண்ற எல்லாத்துக்குமே வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம படத்துலயும் அந்த மாதிரிதான் எல்லாருக்குமே கரெக்டான வாய்ப்பு வந்து போய் சேரும். யாரா இருந்தாலும். இன்னொரு கேள்வி, அது செல்வினோ அல்ல நீங்க சொல்லலாம். இதுல ஏற்கனவே சினிமாவில நடிச்ச ஆக்கள் யாராவது பிரபல்யமான ஆக்கள் யாராவது நடிக்கிறமா கன பேர், அல்லது ஒரு சிலர் மட்டும் தான் நடிக்கிறோமா? பேரை சொல்ல விரும்பலாம், சொல்லலாம், இல்ல என்ன விடலாம். யாராவது நடிக்கிறமா? நடிக்கிறாங்க, ரொம்ப பேர் நடிக்கிறாங்க. இந்தியால இருந்து பாபா லட்சுமன், சுமதி, அப்புறம் சி தமிழ்ல 2 பேரு வேலை செய்யறவங்க, அவங்க போட்டிருக்கோம். நித்யா ராஜ் எங்களோட ஹீரோயின் வந்து பல படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. அதோட மணிமுருகன், ரொம்ப பேர். அதோட கூத்து சம்பந்தமான கலைகளோட நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்காங்க வேற கூத்து படத்துல அவங்கள நல்ல. சரி, இப்ப பிரதாப் கண்ணன், நீங்கள் ஏற்கனவே கவாஸ்கரோட ஒர்க் பண்ணிக்கிறீங்களா அல்லது இதுதான் முதல் தடவையா? இருவரும் சந்திப்பது இதுவே முதல் தடவை. இந்த தருணத்துலதான் நாங்க பிரயாணிக்கிறோம். ஆனா கிட்டத்தட்ட பல வருடங்கள் பழகின மாதிரி ஒரு நட்பு தொடருது 2 பேருக்குள்ளேயும். நிச்சயமா. இப்ப இந்த கூட்டணி மீண்டும் தொடருமா? நான் இந்த மற்ற படங்களை கேட்கிறேன். பிரதாப் கண்ணன், கவாஸ்கர், செல்வன் தொடருமா? கண்டிப்பாக நிச்சயமாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தொடரப்போகுது. சரி, அப்ப அடுத்த படம் அப்படி பார்க்க எனக்கு இன்னும் சொல்லுது, குறி சொல்ற மாதிரி சொல்லுது, அடுத்த படம் கைக்கு வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியா செல்வன்? தம்பிதான். என்ன இந்த ஒரு ஆளு கூட ஒர்க் பண்ணி பிடிச்சு போய் இது பண்ண என்ன எப்படி உருவாக்கி இருக்கிறாரு. இப்ப அடுத்த படம் அந்த கதையை அவர் தான் சொன்னாரு, இப்படித்தான் அண்ணா பண்ணணும். அதுவும் நல்லா பிடிச்சு போயிட்டு இப்ப மேபி 9ஆம் மாசம் பூஜை துவங்கும். சரி, அந்த படம் வந்து இந்தியால எடுக்கிறீங்களா, ஆஸ்திரேலியால எடுக்கிறீங்களா, எங்க எடுக்கிறீங்களா? ஐயா, இந்தியா, இலங்கை. சரி, நல்ல ஒரு படம். ஏன்னா கதைக்கு அதுதான் பொருந்தும். கதை தளங்கள் கூத்தாடி பாத்தீங்கன்னா இந்தியா மலேசியா இருந்தது. ஏண்டா ஒரு கூத்து கலைஞன் இப்ப டிஜிட்டல் முறையில எப்படி மாறுறான்றதுக்காக மலேசியா செலக்ட் பண்ணிருக்கோம். இப்ப இந்த படம் வந்து பேர் இன்னும் ரெடிவான இந்த படம் வந்து இந்தியா இலங்கை மக்களை கொண்டு. சரி, இன்னொரு கேள்வி. இப்ப இது கவாஸ்கரையும் கேட்கிறேன், பிரதாப் கரடையும் கேட்கிற, தனித்தனியா சொல்லுங்க. இப்ப நாங்கள் வாழுகின்ற யுகம் வந்து AI யுகம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை புதிய விதைகள். இப்ப ஏற்கனவே ஒரு டைரக்டர் ஏற்கனவே இந்தியால AI வச்சு ஒரு படமே எடுத்து முடிச்சுட்டாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எந்த விதமான நடிகரும் இல்லை. நீங்கள் இந்த திரைப்படத்துல ஏதாவது AI பயன்படுத்தி இருக்கிறீர்களா? இல்ல, பயன்படுத்தல. இசையில
இல்லைங்க ஐயா, ஏஐ பயன்படுத்துவதற்கான சூழலே இந்த படத்துல இல்லை. ஏன்னா காலகட்டங்கள் பாத்தீங்கன்னா முந்தைய காலகட்டங்கள், அதுல என்ன நம்ம செய்யணுமோ அதுக்கு உயிரோட்டங்கள் வந்து மனிதர்களின் வாயிலாகத்தான் அதை நம்ம இது பண்ண முடியுமே தவிர்த்து ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலியமாக அதுல வெளிப்படுத்த இயலாது. அப்படி வெளிப்படுத்தணும் என்றால் அதுல இந்த உயிரோட்டம் இருக்காது. உயிரோட்டம் இருக்கா? நிச்சயமா சொன்னீங்க. சரி சரி சரி. திருப்பி செல்வின்கிட்ட வாரேன். செல்வின், இப்ப திரைப்படத்துல வேறு யார் நடிகர்கள் ஆஸ்திரேலியால இருந்து நீங்கள் மட்டும்தான் நடிச்சுக்கிறீங்க? என்ன இல்ல இல்ல. என்னோட நண்பன் முல்லை நியூட்டன் நடிச்சிருக்காரு. முல்லை இந்த நியூட்டன். படத்தோட மெயின் கேரக்டர் இப்ப நான் ஹீரோ. ம். ஹீரோவுக்கு எதிராக அவரு இருப்பான் வில்ல. ஆமா. என்னோட நண்பனே எனக்கு வில்ல. அதாவது நண்பனும் ஆஸ்திரேலியால இருந்து போன வந்த நடிக்க வந்தவரா? அவர் வந்து இந்தியால இதுல வேற மலேசியா ஃபுல்லா முல்லை அவர் காபூல் மலேசியான சரி சரி சரி. வேறு எல்லாரும் இந்தியாவில இருந்து நடிச்சிருக்கீங்க? எல்லாருமே இந்தியா ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கால நடிச்சிருக்கணும். அப்ப ஸ்ரீலங்கா கட்டம் வந்து ஸ்ரீலங்கா எடுக்கப்பட்டதா அல்லது எல்லாம் இந்தியால எடுத்தது? இந்தியால எடுத்தது. எங்களுக்கு அந்த அந்த மாதிரி இது இல்ல முழுக்கலே. சரி. மற்ற பக்கம் கவாஸ்கரோட வாரம். கவாஸ்கர் இந்த மற்ற திரைப்படங்களை போற பெரிய ஷெட் எல்லாம் போட்டு செய்தீங்களா? கேட்க சொல்லக்கூடியவங்கள சொல்லுங்க ஐயா. 15 நாள்ல ஷூட்டிங்ன்றது இலகுவான காரியம் இல்லை. கோல் ஷீட் 15 நாள்ல ஷூட்டிங், காலம் இரவு மட்டும். எப்படி எல்லாம் முடிஞ்சது? அனுமதி எல்லாம் எப்படி பெற்றீங்க? உங்களுக்கு ஏதாவது தடைகள் இருந்ததா? அதை பற்றி சொல்லுங்களேன். நம்ம வந்து ப்ராப்பரா எல்லாத்துட்டையும் பெர்மிஷன் வாங்கி எஸ்பி ஆபீஸ்ல போயிட்டு ஸ்டோரி சொல்ல சொன்னாங்க எஸ்பி ஆபீஸ்ல. ஏன்னா நம்ம வந்து நம்ம ஊர் சார்ந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த சில கான்ட்ரவர்ஷியான ஸ்டோரி எதுவும் இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா எஸ்பி ஆபீஸ்ல ஸ்டோரி கேட்டாங்க என்கிட்ட. நான் ஸ்டோரியை ரிட்டர்ன்ல அவங்களுக்கு கொடுத்தேன். கொடுத்தோடனே எஸ்பி ஆபீஸ்ல அந்த போலீஸ் ஆபீசர்ஸே ஃபோன் பண்ணி சூப்பரா இருக்கு ஸ்டோரி, சூப்பரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு இல்லாத பெர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை நாள் வேணும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா 1 மந்த் எங்களுக்கு டேட் போட்டு பெர்மிஷன் கொடுத்தாரு. நாங்க 2 லிமிட்ல எடுத்தோம். 2 ஸ்டேஷன்லயும் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அப்போ எஸ்பி ஆபீஸ் எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம அண்ணா ஒருத்தர் படத்துலயும் நடிச்சிருக்காங்க. அண்ணா ராபர்ட் பண்ணியிருக்காங்க. ராகுல் அண்ணா அவங்க அட்வொகேட். அவங்க வந்து எஸ்பி ஆபீஸ்ல கூட்டு போயிட்டு எல்லாமே ப்ராசஸ் ரொம்ப குயிக்கா நடந்து பெர்மிஷன் கொடுத்து அலோவ் பண்ணாங்க. பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து பாதுகாப்புக்கு இருந்தாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு வந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களும் நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் கொடுத்தாங்க. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா எடுத்து முடிச்சோம் நம்ம. சரி. இப்ப இந்த திரைப்படத்தை எடுக்கும் பொழுது நீங்கள் கஷ்டப்பட்டுல தடை அல்லது மழை அல்லது கேமரால பிரச்சனை என்று வந்து ஏதாவது இருக்கிறதா? அல்லது எல்லாத்தையும் அனைத்து தடையிலையும் கூட தெரிஞ்சிட்டீங்களா? எப்படி நடந்தது? அதை பற்றி சொல்லுங்களா. அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் வரல. நம்ம வந்து ஸ்டேஜ் போட்டோம். ஸ்டேஜ் எதுக்காக போட்டோம்னா அந்த கூத்து பேக்ட்ராப் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வில்லேஜ்ல வந்து ஸ்டேஜ் போட்டோம். அது ஒண்ணுதான் ஸ்டேஜா இருக்கும். மற்றபடி எல்லாமே அந்த இயற்கை சார்ந்த ஒரு லொகேஷன் தான் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பண்ணிட்டு இருந்தோம். அதுல மெயினா இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னன்னா, ஒரு ஆத்துல எடுத்தோம். ஒரு ஆற்றங்கரை ஒண்ணு இருக்கு எங்க ஊர்ல. ஒரு பெரிய ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல இருக்கும். பெரிய ஆலமரம் இருக்கும் அதுல. அங்க என்னன்னா அன்டைம்ல அந்த ஊர் மக்களே அந்த ஊர் பக்கம் போக மாட்டாங்க. அந்த பக்கமே போக மாட்டாங்க. அது ரொம்ப பெரிய ஆறு அது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு பனை மரத்து அளவுக்கு ஹைட்ல வந்து தண்ணி ஓடிட்டு இருக்கும். இறங்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா நிறைய பேர் அதுல குளிச்சுட்டு இருக்கும்போது இறந்து போயிருக்காங்க. ஸோ அதனால ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு சூழலான ஒரு இடம். அந்த இதுல வந்து நீச்சல் அடிச்சுட்டு அந்த ஒரு சீன் ஒண்ணு இருக்கு. அந்த சீன்ல பாத்தீங்கன்னா அண்ணா ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணாங்க. நான் வந்து அண்ணா ஆஸ்திரேலியா இருந்து வந்திருக்காங்க, ஸோ அண்ணனுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளூர் மக்கள்ல ஒரு 4 பேர் 5 பேர் நல்ல ஸ்விம்மிங் தெரிஞ்ச ஆளுங்களை வந்து அண்ணனோட ப்ரொடக்ஷனுக்காக கூப்பிட்டுட்டு நீங்களும் அண்ணன் கூட டிராவல் பண்ணி வாங்க, ஒரு சீன் அந்த மாதிரி இருந்தது, அண்ணன் கூட டிராவல் பண்ணி வாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க இறங்கி பார்த்துட்டு நாங்க இது வரைக்கும் இறங்கினது இல்லை, சரி நீங்க சொன்னதுக்காக நான் இறங்குறோம், அவருக்கு நாங்க பாதுகாப்பா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இறங்கிருந்தாங்க. உள்ள இறங்கின உடனே பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே மூழ்கிட்டே இருந்தாங்க. இது வந்து மத்த இடம் மாதிரி இல்ல, கீழே பாறை இருக்கும், முள்ளு இருக்கும், கல்லு என்னென்னமோ இருக்கு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, உள்ள இறங்கின உடனே ஒரு குறிப்பிட்ட தூரம் அந்த எல்லைக்கு போகும்போது என்னன்னா அவங்களால நீச்சல் அடிக்க முடியல, ரொம்ப ஸ்டாமினா அவங்களுக்கு வந்து கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்ல எங்களால பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. என்ன சொல்றீங்க, வந்து பண்ணுங்க அப்படின்னோடனே அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அண்ணன் தான் அந்த 4 பேருக்கு பாதுகாப்பா மாறிட்டாரு. அண்ணனை 4 பேர் பாதுகாப்பு போட்டாரு, அண்ணன் பாதுகாப்பா மாறிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, நாங்க எங்களால ரொம்ப கஷ்டங்க சாரிங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் அண்ணன் வந்து என்ன பண்ணாருன்னா, நான் பாத்துக்கிறேன் தம்பி, நான் கடலே நான் வந்து நீச்சல் அடிச்சிருக்கேன் அப்படின்னா என்னென்ன சொல்றீங்க, எல்லா திறமையும் கையில வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீன் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கூஸ்பம்ஸா இருக்கும். ஏன்னா இவ்வளவு பெரிய ஆழத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் வச்சு எடுக்க வேண்டிய ஒரு இதை வந்து அண்ணனே ஒரே ஆளாவை வந்து சூப்பரா பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப ரிஸ்க். யாருமே வந்து இங்க உள்ள, நான் ஓப்பனா சொல்றேன், ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அடிக்கிறேன், இங்க உள்ள தமிழ் நடிகர்கள்லாம் அவ்வளவு ரிஸ்க் எடுத்து யாருமே பண்றதா சான்ஸே கிடையாது. உள்ள வந்து பாத்தீங்கன்னா டூப் எடுப்பாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அண்ணா டூப் போடல, இன்னுமே இல்லை, ரியலாவே பண்ணாங்க. மெயினா இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஹீரோயின் வந்து அவங்க தூக்கிட்டு வரணும் உள்ள இருந்து வர. அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து அவ்வளவு வெயிட்டையும், கிட்டத்தட்ட ஹீரோயினோட வெயிட் ஜாஸ்தி, அந்த வெயிட்டையும் தூக்கிட்டு அந்த காலில் செருப்பு கூட கிடையாது நடந்து வந்து
ரொம்ப டெடிகேஷனா பண்ணி கொடுத்தாங்க. அது பண்ணி நான் கொடுத்தாங்க. எப்பவுமே வந்து ரொம்ப நல்லது. சரி பிரதாப், நீங்க இந்த இசையமைப்பாளர் என்ற வகையில இப்ப ஒரு ஒரு என்ன ஒரு ட்ரெண்ட் ஒன்று போய் கொண்டிருக்குது. ஒரு என்ன சொல்றது, எல்லா இசையமைப்பாளரும் பாடுறதில் ஒரு ஹம் பண்ணுவாங்க. உங்களோட குரல் இந்த திரைப்படத்துல வருதா ஐயா? வருது. பாதகத்தின் அண்ணன் எழுதியிருக்கார் ஒரு பாடல். அந்த பாடல் வந்து நான் நினைக்கிறேன் உங்களுடைய தொடர்பு மீண்டும் சொல்லுங்கள் ஐயா. இப்ப கேட்கணும்னு நினைக்கிறேன். ஐயா, பாதகத்தி அப்படின்ற ஒரு பாடல் அண்ணன் எழுதியிருக்காரு. அந்த பாடல்களை தான் நான் பாடியிருக்கேன். அந்த பாடலை தான் பாடியிருக்கேன். நிச்சயமா அந்த பாடலை நான் கேட்டிருக்கிறேன். இவரிடமா இருந்து நல்லா இருக்கிறது, அந்த குரலும் நல்லா இருக்கிறது. எதேச்சியா கேட்டேன், அது உங்களுடைய குரலா இருக்கிறது. வாழ்த்துக்கள். நான் நினைக்கிறேன் இந்த படத்துக்கு பின்னர் கன பாடல் பாடுவீங்களோ தெரியவில்லை ஐயா, யாருக்கு தெரியும்? கண்டிப்பா இல்ல, கண்டிப்பா இல்ல, எல்லாம் உங்க அன்பு, இறைவனோட ஆசீர்வாதம், நல்லதே நடக்கட்டும். நிச்சயமா. சரி, செல்வினிட்ட வர. செல்வின், இப்ப சொல்லுங்க, இந்த திரைப்படம் இப்ப நீங்க 3 மாசம் அதுக்கான அனுமதி எல்லாம் எடுக்கணும் எல்லா நாடுகள்லயும். உங்களுக்கு அதுக்கான தொடர்புகள் எல்லாம் எல்லா நாடுகளிலும் இருக்கிறதா? எல்லா நாடுகளிலும் இருக்கு. எல்லாம் எல்லா வேலையிலும் தொங்கி விட்டீர்கள்? துவங்கி முடிகிற கட்டத்துல இருக்குது. அப்ப ஒரே நேரத்துல எல்லா நாட்டிலையும் வெளியிடப்படும். ஒரே நேரத்துல கொஞ்சம் காலம் ஆஸ்திரேலியாவுக்கு மட்டும் பிரீமியர் ஷோ போடுவீங்க. ஆஸ்திரேலியா பிரீமியர் ஷோ போயிட்டு ஒரு அடுத்த வாரம் தான் எல்லா இடத்துக்கும் போகும். என்ன உங்களை மாதிரி எல்லாரும் விஐபி என்ன மாதிரி என்ன விஐபி நாங்கள் சாதாரணமான வானொலி கலைஞர். அதாவது இது சமூக வானொலியாக இருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து எந்த விதமான ஊதியம் இல்லாமல் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் கவாஸ்கர். இது ஒரு சமூக வானொலி. ஊதியம் இல்லை, தமிழை வளர்ப்பதற்காக தமிழோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த 19 வருடங்களாக. சமூக சேவைதான். அற்புதமான நிகழ்வு ஐயா. இந்த எல்லாருக்கும் அந்த பாக்கியம் இருக்காது. அது இறைவனோட இறைவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காரு. அதை அந்த பணியை செய்யும் பொழுது அது உங்களோட தமிழ்லயே தெரியுது. நீங்க அதில் எதை எவ்வளவு நீங்க பற்று அதன் மீது இருக்கிறது என்பது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கு. நீங்க உங்க கூட நான் வந்து சந்தோஷமா இருக்கு. நிச்சயமாக. இப்ப நீங்க சொன்னது போல செல்வின், இப்ப திரைப்படத்தை கொண்டு வாரீங்கள். இப்ப ஏதாவது பிரச்சனையில தடைகள் வரும் என்று யோசிக்கிறீங்களா? இல்ல, ஒண்ணுமே இல்ல. பொதுவா நடக்கிற பிரச்சனை. இப்ப இல்ல, இது எந்தவித தடையும் இல்லை. எந்தவித யாரையும் தாக்கியோ இதோ எதுவுமே இல்லை. அதான் அவர் சொல்லிட்டாரு, யூஸ் சர்டிபிகேட். ஏன்னா நான் அவர்கிட்ட சொன்னது, ஒரு குடும்பம், அம்மா அப்பா அண்ணா தம்பி தங்கச்சி இந்த லைன்ல இருந்து பார்க்கணும். அதே மாதிரி படம் இருக்கு. அப்ப அதுக்கு எந்த தடையும் இல்லை, யாரையுமே தாக்கவும். இப்ப இதுக்கு சப்டைட்டில் ஆங்கிலத்துல வருமா? இருக்கு, எல்லாமே இருக்கு. சரி. படம் என்னோட சீன் தான் 15 நாள். ஆனா படம் ஒரு 2 மாசமா எடுத்து என்ன தம்பி ஷெடியூல பிழிக்கும் போது எனக்கு ஒரே பிடிச்சிட்டாரு. இப்ப என்னோட ஷெடியூல் 15 நாள் முடிச்சுட்டாரு. மற்ற வேற ஒரு படத்துல பெரிய இதெல்லாம் இருக்கு. இப்ப சண்டை காட்சி எல்லாம் வருமா கவாஸ்கர்? ஆமா, சண்டை காட்சிகள் ஒண்ணு இருக்கு. அது அண்ணன் தான் பண்ணிருக்காங்க. ஸ்டண்ட் அண்ணன் தான். மலேசியால இருக்கு. என்னன்னா டிராவல் பாத்தீங்கன்னா 1980ல இருந்து இப்போ நடக்கிற 2025 வரைக்கும் ஒரு டிராவல். அது ஒரு வாழ்வியல் சொல்றதுனால ஒரு டிராவல் பண்ணிருக்கோம். அப்போ பண்ணும்போது இப்போ ரீசெண்டா நடக்கிற விஷயங்கள்ல ஒரு ஃபைட் ஒண்ணு இருக்கு. ரொம்ப பரந்தமா இருக்காது, யதார்த்தமான ஒரு இதா இருக்கும். அண்ணன் தான் பண்ணிருக்காங்க. நான் வெயிட்டிங் ஃபார் தி பிஜிஎம். இந்த சண்டை காட்சியில எப்படி இருக்குன்னு பிரதாப் கண்ணன் பிஜிஎம் கண்டிப்பாக நிச்சயமா. சரி, இப்ப இன்னொரு பக்கம், இப்ப இந்தியால படத்தை ஓடுறதுண்டா ஏற்கனவே நல்ல தரங்கள்லாம் வந்து கொண்டு இருக்குது. இப்ப புதிய இயக்குனர்கள் வயசுக்கு வித்தியாசம் இல்லாம வராங்க, பார்த்திருப்பீங்க. இப்ப இலங்கை சம்பந்தமான கதை எடுத்து அது ஓடிக்கொண்டே இருக்குது மற்ற திரைப்படங்களை வாண்டி. நான் பேர் குறிப்பிட விரும்பவில்லை, சொல்லுகின்றேன். அதே போல நீங்களும் ஒரு இளம் இயக்குனர் கவாஸ்கர். இப்படியெல்லாம் வரைக்கும் உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது? தமிழ்நாடுல 50 தியேட்டர் அல்லது 20 தியேட்டர் அல்லது 70 தியேட்டர் எடுப்பீங்கன்னு என்ன நம்பிக்கை இருக்கிறது? அல்லது என்ன முயற்சி எடுக்க போறீங்க உங்களோட திரைப்படத்தை தமிழ்நாடுல ஃபுல்லா எந்த தியேட்டர்ல ஓடணும்னு சொல்லி? நான் அதிகமான தியேட்டர்ஸ் தான் நான் எய்ம் பண்ணியிருக்கிறேன். என்ன நம்பிக்கைன்னா, மெயினா ஸ்டோரி மேல ரொம்ப பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறேன். ஏன்னா ஸ்டோரி அந்த அளவுக்கு கண்டென்ட் நல்லா இருக்கும். ஸோ அதனால பல 50 விட பெரிய ரொம்ப தியேட்டர்ஸ் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா. ஏன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ரீவியூ ஷோ ஒன்று நம்ம போடுவோம், ஒரு ப்ரீமியர் ஷோ போடுவோம். போடும்போது அது மூலமா அவங்க படம் பார்த்துட்டு அவங்களே நான் அதிகமான தியேட்டர்ஸ் தரேன்னு சொல்லுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு.
ஆனா எனக்கு ஒரு கருத்து என்னென்ன இது அந்த ஈழ சினிமா இப்ப யாழ்ப்பாணத்துல எடுக்கிறாங்க, கொழும்புல எடுக்கிறாங்க, வவுனியால எல்லாம் நம்ம பதியங்க யாழ்ப்பாணத்தை இப்ப இந்திய சினிமாவோட ஒப்பிட முடியாது. ஈழ சினிமாவை பாருன்னு சொல்றாங்க. புலமைந்த தமிழர்கள் ஆஸ்திரேலியால, கனடால, நோர்வேல எல்லா இடம் எடுக்கிறாங்க. இப்ப என்ன பிரச்சனைனா பொருளாதார பிரச்சனை தான். இப்ப படத்தை உண்டு இப்ப தாராள பிரபு, செல்வின் தாஸ் இருந்தபடியா இந்த திரைப்படம் அவரை நடிச்சு பணத்தை போட்டு எடுக்கிறாரு. இப்ப இது வெற்றி பெற்றாதான் அவருக்கும் ஒரு உந்து சக்தி வரும். அடுத்த திரைப்படத்தை எடுப்போம் அல்லது 3 எடுப்போம், கூட்டணி இதே கூட்டணி உருவாகலாம் வரும். அப்ப அதைத்தான் நான் பேசி பார்க்கிறேன். என்றால் அதுக்கான முயற்சிகள் தான் நீங்க எடுத்திருக்கீங்க. அதாவது இது நட்டம் பெறவிடாமல் பாதுகாப்பதற்காக. கண்டிப்பா கண்டிப்பா. அதனாலதான் அண்ணா நம்பிக்கையில நெக்ஸ்ட் படம் இப்பவே start நமக்கு அவார்டே கிடைச்சிருக்கு. அதைத்தான் சொல்ல வருது. அதுதான் அடுத்த கதைக்கு வரேன். உங்களுக்கு தெரியுமோ தெரியவில்லை, அண்மையில் அட்வியா 2 ஆஸ்திரேலியன் டேலண்ட்ஸுக்கும் பிலிம் இதுக்கு அவார்ட் கொடுத்திருந்தார்கள். இந்த திரைப்படம் 4 விருதுகளை தட்டி சென்றது. நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச நினைக்கிறேன். அதை பற்றி சொல்லுங்களேன், செல்வன் சொல்லுங்களேன். அட்வியால எங்களுக்கு வந்து 4 விருது கிடைச்சது. சிறந்த டைரக்டராக கவாஸ்கர் காளியப்பன், சிறந்த மியூசிக் டைரக்டராக பிரதாப் கண்ணன், சிறந்த ஆக்டிங் எனக்கு கிடைச்சது, சிறந்த துணை நடிகராக என்னோட நண்பன் முல்லை நியூட்டன் கிடைச்சது. ஏன்னா அவ்வளவு பண்ணிருக்கிறோம். அப்ப அட்வியான்றது சும்மா இது இல்லை, அவங்க பெரிய ஒரு நிறுவனம். அவங்க வந்து அந்த படத்தை பார்த்து தெரிவு செஞ்சிருக்கிறாங்க இந்த மக்கள். அப்ப அதே ஒரு வரவேற்பு கிடைச்சிட்டு. நிச்சயமா. அப்ப படம் வர முன்னமே ஓட் கிடைச்சிருது 4 பேருக்கு. அந்த அந்த நிகழ்வில் 4 இருந்தபடியால் அதை பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். மிகவும் பார்க்க சந்தோஷமா இருந்தது. செல்வினோட நான் பேசியும் இருக்கிறேன். அந்த நிகழ்வு அந்த பதிவுகள் வெகு விரைவில் வரும்னு நினைக்கின்றேன். சொல்லணும் கண்டிப்பா. என்னன்னா நம்ம ஸ்டோரி பண்ணும்போது நம்ம அவார்டுக்காக நம்ம வந்து எய்ம் பண்ணல. நம்ம வந்து ஒரு கமர்ஷியலா ஒரு மூவி பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருந்தேன். அப்போ அண்ணா வந்து என்ன சொன்னாங்கன்னா, படம் பண்ணிட்டு கொஞ்சம் எடிட் பண்ணி அண்ணனுக்கு வந்து ஒரு ரஃப் எடிட் மாதிரி ஒன்று பண்ணி அனுப்பிச்சிருந்தேன். அப்போ ஷூட் பண்ணும்போதே அண்ணா சொல்லிட்டு இருப்பாங்க, நம்ம இந்த படத்தை வந்து ஏதாவது அவார்டு அனுப்பலாமான்னு கேட்பாங்க. இல்லைண்ணா அவார்டு நான் எய்ம் பண்ணி எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்லை நீங்க கண்டிப்பா நம்ம அவார்டுக்கு அனுப்புவோம், கண்டிப்பா கிடைக்கும், ஸ்டோரி அந்த மாதிரி ஸ்டோரி அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேண்ணா, அப்போ நம்ம அவார்டுக்கு வந்து தனியாக ஒரு எடிட் ஒன்று பண்ணோம். அப்போ பண்ணும்போது அட்வியா விருதுக்கு நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம். அப்போ அவங்களுக்கு படம் அனுப்பிச்சிருந்தாங்க. அப்போ பார்த்துட்டு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு, கண்டிப்பா கிடைக்கும், அவார்டு கிடைக்கும், ஒரு 1-2 அவார்டு கிடைக்கும் ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஆனா 4 அவார்டு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த அவார்டு வந்து அண்ணா ஸ்டேஜ்ல வாங்கிட்டு என்னை பத்தியும் சரி படத்தை பத்தியும் சொல்லி ரொம்ப பேசும்போது ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஒரு சில காரணங்களால என்னால வர முடியாம போயிடுச்சு. அண்ணா நான் வர்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணேன், சில காரணங்களால வர முடியாம போயிடுச்சு. அப்போ வந்து அவனா வந்து நான் அவார்டு பார்க்கணுமே ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவார்டை கொரியர் பண்ணி எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. இது அட்வியால 4 அவார்டு. அதுல வந்து நம்மளோட சிறந்த மியூசிக் டைரக்டர் என்ன பாட்டு இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு, அவருக்கு கொடுத்ததுக்கு அவருக்கு ப்ரூவ் பண்ணிட்டாரு. நம்மள நீங்க தியேட்டர்ல பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிடும். கண்டிப்பா அதுக்கு தான் கொடுத்திருக்காங்க, இந்த இதுக்கு தான் இந்த அவார்டை கொடுத்திருக்காங்க. அதை நிச்சயமா. சரி, நிறைவாக பிரதாப் கண்ணன், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஆட்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நிச்சயமாக நிச்சயமாக ஐயா. ஏன்னா இத்தகைய ஒரு அற்புதமான நிகழ்வுகள்ல கூத்தாடி படமும் அதுக்கான வாய்ப்பை கொடுத்து நீங்க ஒரு ஒரு சூழலை ஏற்படுத்தி எங்களோட மனம் சார்ந்த விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்பை தந்ததுக்கு நன்றி முதற்கண். அது மட்டும் இல்லாம இந்த படம் ரொம்ப நல்ல படம். எல்லா தரப்பட்ட ஒரு படம் பண்ண போறோம் அப்படின்னா எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தைகளாக எங்க படம் ரொம்ப நல்ல படம் அப்படின்னு. ஆனா மனம் திறந்து சொல்ல போகணும் அப்படின்னா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு இணைந்து இந்த படத்தை பண்ணல. இது வந்து நிஜமா ஒரு இதுல வந்து இப்படி பயன்படுத்தி இருக்கணும்னா இந்த படத்தின் வாயிலாக இப்ப நானும் அதிகபட்ச பாடக்கூடிய ஒரு பின்னிசை திரை இசை பின்னாடி பாடக்கூடிய ஒரு நபர்களை நான் பயன்படுத்தி இருக்க முடியும். இப்ப சமீபத்துல இருக்கக்கூடிய இவங்களையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனா அதுல நானும் அந்த மனநிலையில இல்லை. அதே மாதிரி தயாரிப்பாளர் அண்ணனும் அந்த மனநிலையில இல்லை. ஒரு பிரபல இப்ப பணம் சார்ந்து எந்த குறையும் இல்லை. அண்ணன் கிட்ட சொல்ல போனா ஆனா இந்த ஆர்டிஸ்ட நாம போட்டுக்கலாம், இந்த நடிகரை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நடிகரை பயன்படுத்தி நம்ம அந்த படங்களை எடுக்கணும்னு அவன் நினைக்கிறேன். கதையில ஒரு உயிரோட்டம் இருக்கு, கதை சார்ந்து ஒரு நம்பிக்கை, கதையில வந்து இதன் வாயிலாக நிறைய நபர்கள் எனக்கு தெரிந்த வரைக்குமே ஒரு 50 நபர்களுக்கு மேலான புதிய முகங்கள், புதிய முகங்கள், புதிய நபர்கள், ஏன்னா அவங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்களை தேடி அலைந்து கொண்டிருக்க நபர்களுக்கு
மதிப்புக்குரிய செல்வின்தாஸ் அண்ணன் வாயிலாகவும் இயக்குனருமே இப்படித்தான் இந்த ஆக்டர் வச்சாதான் நான் படம் எடுப்பேன். அதாவது ஒரு 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 நல்ல நடிக்க தெரிஞ்சவங்கள, ஒரு நல்ல ஒரு திறன் சார்ந்த இருக்கிறவங்கள சம்பாதிக்கும் நோக்கும் இது இப்ப இயக்குனருக்கு இருக்குன்னா அவங்கள வச்சு நம்ம வேலையும் குறைவு. இதை இப்படி நடிங்க, இதை இப்படி நடிங்கன்னு அவங்க ஏதோ ஒரு ஷார்ட்டை நடிச்சுட்டு போயிடுவாங்க. அது நமக்கு ஈஸியா இருக்கும். ஆனா அப்படி இல்லை, நிறைய புதுமுகம் நிறைய புதுமுகம் போட்ட காரணம் வந்து காசை மிச்சப்படுத்தணும்ன்ற மனநிலையில இந்த படம் எடுக்கல. ஏன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்ன்றதுதான் தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் ஒரு கலை சார்ந்த ஒரு பொறுப்பாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதன் வாயிலாகத்தான் எனக்குமே அந்த வாய்ப்பு இருக்கிறதுனால அவரு அந்த என்னோட மனநிலை சார்ந்த உயிரோட்டமும் தயாரிப்பாளரும் இயக்குனரும் புரிஞ்சுப்பாங்க. இப்ப அவர்களுமே என்கிட்டயுமே அப்படி சொல்லி இந்த படத்தை பிசினஸ் பண்ணணும், அதனால ஒரு நல்ல பாடகரை நீங்க தேர்ந்தெடுத்து கொடுங்கன்னு அவங்க கேட்கல. யாரெல்லாம் வாய்ப்புக்காக தேடிக்கொண்டு இருக்காங்களோ அவங்க குரல்ல நல்ல குரல்களை எடுத்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பாடி இருக்கக்கூடிய நபர்களுமே அப்பேற்பட்ட ஒரு நபர்கள் தான் இந்த திரைப்படங்கள்ல பாடியிருக்காங்க. வாய்ப்புக்காக அடுத்த கட்டம் போகணும்னு நினைக்கக்கூடிய குழந்தைகளும் அந்த மாதிரி நபர்கள் தான். அந்த கூத்து கலைஞர்கள் கூட அவங்க தான் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஏன்னா அதுல கூட அவங்களுக்கு ஒரு நாள் அவங்க வாழ்வு ஜீவனத்திற்கு என்ன உண்டோ அதற்கு மேல இயக்குனரும் தயாரிப்பாளரும் அவங்களுக்கு செஞ்சு அவங்களை சந்தோஷப்படுத்தி பார்த்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நானுமே இந்த திரைப்படத்துல ஒரு சின்ன கதாபாத்திரத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஒரு கூத்து கலைஞனாக நானும் இந்த படத்துல பிரயாணிக்கிறேன். ஒரு ரொம்ப அற்புதமான சூழல் ஐயா. நிஜமாலுமே அதன் காரணத்தினாலேயே இந்த படம் வந்து வெற்றி அடையணும். ஏன்னா வந்து நிறைய பேருடைய ஆசைகளும் கனவுகளும் பொதிந்து இருக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இது இருக்குது. நல்லது ஒரு திரைப்படம். எல்லாருமே இந்த திரைப்படத்தின் வாயிலாக அடுத்த கட்ட நகர்வுக்கு நகர்வாங்கன்றது இறைவனோட அருள்ல கண்டிப்பா நடக்கும். இது உங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக எனக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சு அது பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமா சொல்லுங்க. இதுல என்னண்டா ஒன்றே சொல்லிக்கணும். இப்ப ஆஸ்திரேலியால இருந்தும் பாடகர் பாடியிருக்காங்க. தம்பி பாடகர் பாடுறாரு, அவர் இந்த பாடியிருக்காரு. அதே மாதிரி ஈழத்துல இருந்து ஈழ பேக்ரவுண்ட கொண்ட பவதாயினி அவ பாடியிருக்காரு. அரிதாரம் சூடும் பாட்டு. மற்றது பிரதாப் கண்ணன் பாடியிருக்கிறாரு. 13ஆம் தேதி அடுத்த பாட்டு ஒண்ணு ரிலீஸ் ஆகுது. அவங்க பேரு எனக்கு தெரியல, தம்பி தெரியும். அதே மாதிரி இந்த படத்துல ஒரு சின்ன சீன் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த கூத்து வாத்தியார் முத்து வாத்தியார் அவர் தான் எனக்கு கூத்த காட்டினாரு. கூத்து வந்து எப்படின்னா இரணியன் வேஷம் போட. இந்த கிரீடம் வந்து 15 கிலோ கொடுங்க சரியான. இந்த கையில ஷோல்டர்ல 2 ரெக்க மாதிரி, அப்புறம் அந்த இது சலங்கை எல்லாம் கட்டி. சலங்கை பார்க்கும்போது நார்மலா தான் இருந்துச்சு. அதை கட்டிட்டு தூக்கின காலத்துக்குலாம் தூக்கப்பட முடியல. அப்படின்னு தூக்கி ஆடணும், ஸ்டெப்பை வச்சு ஆடணும். அப்ப அவரு என்னட்ட கேட்ட ஒரு இதுதான், நீங்க எப்படி இந்த ஸ்டெப்பை என்ன முதல் ரிஹர்சல், எதுவுமே நம்ம படத்துல எல்லாமே ரிஹர்சல் பண்ணித்தான் சீனுக்கு, அது டைரக்டர் விட மாட்டாரு. அப்ப அந்த கூத்து கட்டுற சீன் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ரிஹர்சல். எப்படி நீங்க இந்த மாதிரி ஸ்டெப் வைக்கிறீங்க? நான் அப்ப சொன்னேன் கூத்து பேக்ரவுண்ட்ல வந்தாண்டு. அப்ப கடைசியா தம்பி கிட்ட கேளுங்க அவர் என்ன சொன்னாருண்டு. நான் அந்த இரணியன் சீன் முடிச்சா பிறகு அவரு வந்து டைரக்டர் சொல்லுவார். என்ன கேளுங்க, என்ன சொன்னாரு சொல்லுங்க. அவர் சொன்னது என்னன்னா, எனக்கு வந்து நான் நம்பிக்கை இல்லாம இருந்தேன், ஆனா இது வந்து ரொம்ப கஷ்டம். இதுல வந்து கூத்து முடிச்சோன்னா எல்லாரும் வாமிட் பண்ணிடுவாங்க, இது பண்ணும்போது எல்லாரும் வாமிட் வரும், ரொம்ப கஷ்டமான இது, எப்படி இவ்வளவு ஈஸியா பண்ணாலும் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நாங்களும் வந்து பல மாதங்களா வந்து பிராக்டிஸ் பண்ணி இந்த மாதிரி கூத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், இது வந்து இப்படி பண்ணது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அது முத்து அண்ணனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவர் பார்த்துட்டு பாரு நினைக்கிறேன். அவரு சின்ன வயசுல இருந்தே பல கூத்து வந்து இப்பவும் வந்து கூத்து கலைஞரா இருக்காங்க திருவண்ணாமலை. அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் சில டிப்ஸ் எல்லாம் சொன்னதை வச்சு பாத்தீங்கன்னா அண்ணா சூப்பரா பண்ணிட்டாங்க. ரொம்ப அருமை. அதுலயும் ஒரு சண்டை காட்சி என்று இருக்கு. அப்படி சுத்திட்டு விழுந்துட்டு உடனே போடும். அது வந்து 1 டேக், ஒரே சிங்கிள் ஷாட் தான். அவ்வளவு வெயிட் விழுந்துட்டு உடனே நீங்க பாத்துருப்பீங்க, டெய்லர்ல கூட பாத்துருப்பீங்க. போயிருக்கிறேன். அப்புறம் வந்து திருப்பி இந்த வயிற்ற கிழிச்சுதான் கடவுள் அவற்றை இதை சாடிக்கிறார். அப்ப அப்படி வளையணும். அப்ப அவர் முத்து வாத்தியார் சொன்னாரு, ரொம்ப பேருக்கு இந்த கிரீடம் விழுந்துருமா, ஆனா எனக்கு விளை இல்லை. அப்படி அவ்வளவு 15 கிலோ அப்படி ஒரு ஆளு இப்படி வளையும் போது அப்படியே இருந்துச்சு. அது அதை விட மெயினா எனக்கு ஒரு ஆட்களுக்கு நன்றி சொல்லணும். தூத்துக்குடியில உள்ள காவல்துறையினருக்கும்
தூத்துக்குடியில உள்ள கவுன்சிலுக்கு ம். மற்றும் மக்களுக்கு அவ்வளவு ஆதரவு, அவ்வளவு இது பண்ணித்தான் இந்த படத்தை எடுத்தோம். அவங்களுக்கு தான் உண்மையாவே நன்றி சொல்லணும். அதை விட என்னோட வாத்தியார், முத்து வாத்தியார், தம்பி டைரக்டர். நான் அன்னைக்குலே தூத்துக்குடி ஃபுல்லாவே கூட கையில கவிட்டுட்டீங்க போலக்கு. கண்டிப்பா தூத்துக்குடி நிறைய fans இருக்காங்க. எனக்கு சரியான இது தூத்துக்குடி மக்கள் அவ்வளவு ஆதரவு. நல்ல விஷயம். நிறைவாக நீங்கள் கவாஸ்கர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களா ஐயா? கூத்தாடி படங்கிறது வந்து கமர்ஷியலா எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு அருமையான படம். கண்டிப்பா வந்து படம் ரிலீஸ் டைம்ல எல்லாரும் வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க. படம் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் சொல்லுங்க. எல்லாருமே வந்து ரசிக்கக்கூடிய படமா இருக்கும். உலகம் முழுக்க எல்லாருமே வந்து கண்டிப்பா அந்த படத்தை பார்க்கணும். நிச்சயமா. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களா ஐயா நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களுக்கு? கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. அதே மாதிரி எல்லாரும் உங்களோட சப்போர்ட்டை தந்து இந்த மாதிரியான கலைஞர்களை தூக்கி விடணும். அது எல்லாமே மக்களின் கையில இருக்கு. உங்களோட ஆதரவை தாங்க, தியேட்டர்ல வந்து பாருங்க. நிச்சயமாக. நல்லது. இவ்வளவு நேரமும் குறிப்பாக பிரதாப் கண்ணன், கவாஸ்கர், செல்வின்தாஸ் உங்களுடைய பலத்த சிரமங்களுக்கு எல்லாம் மத்தியில் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துக் கொண்டு, குறிப்பாக திங்கட்கிழமைகளில எல்லாரும் சரியான வேலைப்பளு கூட இருப்பீங்க. அவற்றையெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டமைக்காக இந்த ஆஸ்திரேலிய தமிழ் ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியுடைய தயாரிப்பாளர் என்ற வகையில் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போடு மட்டுமில்லாமல் இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும், உங்களுடைய பணி இன்னும் மேலும் மேலும் வளரணும் என்றும் பல விருதுகளை இன்னும் பெற வேண்டும் என்றும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நன்றி ஐயா, நன்றி, ரொம்ப நன்றி. உங்களை சந்தித்தது பெருமகிழ்ச்சி. நன்றி, ரொம்ப நன்றி. நீங்கள் இதுவரை கேட்டு பார்த்து ரசித்த நிகழ்ச்சி இவ்வாறே நேர். இவ்வாறு நேர்கள் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்திருந்தார்கள் கூத்தாடி திரைப்படத்தினுடைய நடிகர் தயாரிப்பாளர் திரு செல்வின்தாஸ், அதனுடைய இயக்குனர் கவாஸ்கர் காளியப்பன் மற்றும் அதனுடைய இசையமைப்பாளர் பிரதாப் கண்ணன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்கள் கூறி விடை பெற்றுள்ள நான் உங்கள் அன்பின் AJ சந்திரா. வணக்கம் நேர்களே.